அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்லில் வந்து கூலி அரைப்பு ஒன்று ஆட போகிறோம். தேங்காய் தான் ஆடுறோம், எப்போதும் போல தான் தேங்காய் தான். தேங்காய் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நிறையா ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து தேங்காயை நம்ம இடம் வச்சுக்கிறோம். இவங்க தான் கூலிக்கு ஆட வந்திருக்குறாங்க. இது எத்தனை கிலோன்னு பார்த்தோன்னா 6 கிலோ இருக்குது. எண்ணெய் எத்தனை லிட்டருன்னு பார்ப்போம். ஆனால் ரோட்டரி சைக்கிள் ஆடினா கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே வரும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு போய்க்கிறோம், எடுத்துகிட்டு வந்து கொட்டிக்கிறோம். இப்போ தேங்காய் இப்போ வாளியில் குட்டி வச்சுக்கிட்டாங்க. உங்கள் பேர் என்ன? அங்கேருந்து வரீங்க? விஜயலட்சுமி. உள்ளூர்லேருந்து வரீங்களா? எத்தனை கிலோ தேங்காய்? 6 கிலோ தேங்காய் எடுத்து வந்துருக்குறாங்க. இந்த தேங்காய் விலைக்கு வாங்கினீங்களா வீட்டிலே விளைஞ்சதுங்களா? வீட்டில் விளைஞ்சது தான். அவ்வளோதான் விளைஞ்சது. இன்னும் இருக்குங்களா? இருக்குது. ஆனால் உங்களுக்கு போதும். இது வீட்டு யூஸ் தானே? விற்பனைக்கா? வீட்டு யூஸுக்கு தான். இதில் என்னென்ன கலக்க போகிறீங்க? எலுமிச்சப்பழம், மல்லிகைப்பூவும் ஏலக்காவும். எதுக்கு இதெல்லாம் கலக்குறீங்க? இது ரெண்டுமே இந்த வாசனைக்காக. இது வந்து இரும்பு சத்து இருக்குது, சிட்ரிக் அமிலம் இருக்குது, அதனால இது போடலாம். ஓ சரி. இதெல்லாம் கலப்பீங்க எப்போதுமே போடுவீங்களா? எப்போதுமே போடுவோம். சரி ரைட்டுங்க. சரி பாப்பா, என்ன ஆட ஆரம்பிச்சிடலாமா? ஒரு சிரிப்பாகவே தெரியுது உங்களுக்கு. என்ன காரணம்? வீடியோ காரணம் சிரிப்பாக வருதோ? அப்படிலாம் இல்லை. சரி ரைட்டு. சரி நம்ம ஆட ஆரம்பிச்சிடலாமா? இப்போ வந்து அவங்களே தூக்கி கொட்ட சொல்லியிருக்கேன். தூக்கி கொட்ட போகிறாங்க. வேறு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கிட்டாங்க. அந்த தேங்காய், எலுமிச்சம்பழம், ஏலக்காய், மல்லிகைப்பூ எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டிட்டாங்க. இப்போ வந்து செக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் நான் வீடியோ ரெகுலராக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஏற்கனவே நிறைய வீடியோலாம். அது கல்லெண்ணெய் ஆடுறது, நல்லெண்ணெய் ஆடுறது, தேங்காய் ஆடுறது. ஏனால் அந்த நேரத்தில் காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலியாரவே நிறையா ஆட்டி கொடுக்குறோம். நம்ம மில்லு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம லைவாக மில்லில் எப்போவும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நேர்கள் பார்த்து நிறைய பேர் என்ன வாங்கணும் அப்படிங்கிற நல்ல இடத்துல தான் நம்ம அப்பப்போ வீடியோ காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன். சரி அந்த மில்லில் வாங்கலாம், நம்பி வாங்கலாம்னு ஒரு எண்ணங்கள் வரும்ல. சரி அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆடுறாங்க. சரி அப்போ அந்த மில்லு ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கு தான் பார்த்தோன்னா நம்ம மில்லுக்கு வந்து பார்த்தோன்னா பக்கத்து ஊர்லேருந்து எல்லா ஊர் நம்ம மாவட்டத்தில் நிறைய பேர் வருவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம மரச்செக்குக்கு நிறைய நேயர்கள் இருக்காங்க. மரச்செக்கில் என்ன ஆடுறதுக்கு இரும்பு சைக்கிளை சில பேர் விரும்பி ஆடுவாங்க, சில பேர் மரச்சைக்கிளை விரும்பி ஆடுறாங்க. அது அவங்களோட சொந்த விருப்பம். இவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ரோட்டரி மரச்சைக்கிள் இரும்பு சைக்கிள் தான் ஆட்டி கொடுக்குறோம். ஏன்னான்னு பார்த்தா நமக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நாளைக்கு கொடிசியாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் ஆகிடுச்சு. அதில் சீக்கிரம் ஆட்டி கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக நம்ம இதை கொடுத்துறோம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்தில் வேலையை முடிஞ்சுருப்போம் கொஞ்சம் நேரத்தில். அவங்க எதில் ஆட்டினாலும் பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. நம்ம தான் ரோட்டரி சைக்கிள் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது எத்தனை லிட்டர் என்ன வரும்னு பார்க்கலாம். இது எத்தனை லிட்டர் என்ன வரும் பார்க்கணுங்கிறத நம்ம வீடியோ மெயினாக எடுக்கலைங்க. நம்ம செக்கு எப்போதும் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத காமிக்க தான். என்ன வேணுங்கிறங்க எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம மில்லில் எப்போவுமே எண்ணெய் அவைலபிளாக தான் இருக்கும். தேங்காய் உரல் மசி ஆரம்பிச்சிச்சு, எண்ணெய் கீழே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லாமே மல்லிகைப்பூ போட்டு ஆட்டுங்களான்னு கேட்கணும். கண்டிப்பாக அது கேரண்டியாக சொல்ல முடியாங்க. ஒரு சில பேர் மல்லிகைப்பூ போடுவாங்க, ஒரு சில பேர் ஏலக்காய் போடுவாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கூட போட்டு ஆட்டுறாங்க. கருவேப்பிலை போட்டு ஆட்டுன்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலை காய வச்சு தான் எடுத்து வரணும். சில பேர் வந்து கருவேப்பிலை அப்படியே எடுத்து வந்துடுறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பூரா பச்சை கலரில் வந்துடுதுங்க. இப்போ வந்து வெள்ளைன்னு இருக்கிற எண்ணெய் அந்த எண்ணெய் பச்சை கலராக மாறி போகுது. அதனால் கருவேப்பிலை போகணும், காய வச்சு எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக நாங்களும் இப்போ நமக்கு என்ன தேவைப்படுறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கருவேப்பிலை போட்டு ஆட்டி கூட நாங்களும் கருவேப்பிலை காய வச்சு ஆட்டி தனியாக தருவோம். நம்ம ரெகுலராக கருவேப்பிலை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. தேவைப்படுறாங்க கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. கருவேப்பிலை போட்டு ஆட்டுங்கண்ணே, உடம்புக்கு நல்லது, தலைக்கு நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கருவேப்பிலை நிறைய எடுத்து ஸ்டாக்கில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம நல்லா காய வச்சு அதை நல்லா நொறுக்கி விட்டு அதுக்கப்புறம் தேங்காயில் போட்டு ஆட்டி கொடுக்குறோம். நேயர்கள் விருப்பத்துக்காக வேணால் நம்ம ஆடி கொடுக்குறோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம யாரும் நம்ம நேயர்கள் கேட்கல. கூலிக்கு ஆடுறாங்க நிறைய பேர் இதுமாதிரி செய்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் யாரும் செஞ்சு கொடுக்கல. பார்க்கலாம். இப்போ இந்த கேப்பில் எம்டி கேனை வெயிட் வச்சுக்கிறோம். அதாவது செம்படம் தான் எடுத்து வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 550 கிராம் இருக்குது. இதோட எம்டி வெயிட் 550 கிராம். எண்ணெயோடு சேர்த்து வெயிட் வைப்போம். அது எத்தனை கிலோ வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எத்தனை லிட்டர் உங்களுக்கு கிடச்சி பார்க்கலாம். இங்கே எண்ணெய் ஓடி முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த முடிய போகுது. நல்லா புரிஞ்சிருச்சு. ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம புண்ணாக்கு எடுத்துக்கிட்டோம். புண்ணாக்கு சூப்பராக இருக்குது. அதாவது ஏலக்காய் அதிகம் போட்டதால் நல்ல வாசமாக இருக்குதுங்க எண்ணெய். ஆடி முடிச்சாச்சு. இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றிக்கிறோம். எடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சு நம்ம வந்து மில்லுக்கு வரவங்களே நம்ம வேலை வாங்குறது தான் பழக்கம்.
எல்லாத்தையும் வாங்க முடியாதுல்ல, தெரிஞ்சவங்க மட்டும் தான் வேலை சொல்லுவோம். இவங்க தெரிஞ்சவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றுங்க அப்படியே. அவங்க அப்படியே இடமிசிலே வச்சு ஊற்றுறாங்க. எண்ணெய் தெளிவாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் ஆடி முடிச்சாச்சுங்க. அவங்க எடுத்து வந்தது கம்மி தான், எனக்கு சொந்த யூஸ் தானே, வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு தான் எடுத்து வந்துருக்குறாங்க. அதில் சரி வந்துட்டாங்க. அதில் ஆட்டி கொடுக்காம திருப்பி அனுப்ப கூட ஆட்டிட்டோம். இப்போ வந்து 4,350 இருக்குங்க. இதோட எம்டி வெயிட் 550 கிராம் இருக்குது. அதை கழிச்சோம்னாக்கா 3,800 இருக்குதுங்க. 3,800. இப்போ நம்ம கிடச்சிருக்க வெயிட் வந்து பார்த்தோன்னா 3,800 கிடச்சிருக்கு. 3,800 வந்து 0.900 வளர்த்தோன்னா 4,200 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்குது. அதான் இவங்க கணக்கு வழக்கெலாம் பார்க்க தேவையில்ல. ஒரு 6 கிலோ ஆட்டினாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 4 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்குது. அவங்களுக்கு போதுமானதான். இதுவே அதிகம் தான் சொல்லலாம். ஏன்னா கை கால் தடுக்கிறது, தலைக்கு தடுக்கிறது மட்டும் எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. அதனால் சரி ரேட்டு எனக்கு போதுங்க அப்படி சொன்னாங்க. என்ன கம்மியாக எடுத்து வந்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு தான், நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், எங்கள் பயன்பாட்டுக்கு போதுன்னாங்க. ரைட்டு, உங்கள் 6 கிலோவுக்கு 4 லிட்டர் எண்ணெய் வந்துருக்கு, பரவாயில்லைங்களா? ஓகே, சரி, தொடர்ந்து மில்லுக்கு வாங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே.